எனக்கு இங்கிலீஷ் வராது, மலையாளம் வராது, ஆனால் தெரியும். ஸோ ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். நிறைய மலையாளிஸ் கூட ஒர்க் பண்ணிவிட்டு அது ஒரு மிக்ஸ் ஆகிச்சுப்போம். இங்கே பெங்களாம் நான் வந்து ரமேஷ் ஏட்டா, ராஜகிருஷ்ணன், அஃப்கோர்ஸ் பிருத்விராஜ் சார், ராஜேட்டா நம்ம எப்போவும் வந்து பெஸ்ட்டு இருக்கும். ஸோ அது எல்லாமே மிக்ஸ் ஆகிடுச்சு ஒரு சவுத் இந்தியன் லாங்குவேஜ் அந்த மாதிரி. தேங்க்யூ ஸோ மச். இட்ஸ் அ பிக் கொலாபரேஷன் between Malayalam industry and Kannada industry. So many technicians work with us, and even Arvind Bengalan சொன்ன மாதிரி வில்லேஜ் புதால வந்து ஒர்க் பண்ணிட்டான். ஸோ இந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல் கொலாபரேஷன் போயிட்டுருக்கு. நிறைய மேக்கப் ஆர்டிஸ்ட், எஸ்பெஷலி ரோனாக்ஸ், சுரேஷ் ஷெட்டா, சுதேஷ் ஷெட்டா எல்லாருமே வந்து ஒர்க் பண்ணாரு கூட. ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ the world of காந்தாரா, இந்த மேன் வர்சஸ் நேச்சர், இந்த ஒரு அந்த நடுவில் இருக்கிற ஒரு கான்ஃப்ளிக்டை வந்து அந்த ஒரு மிஸ்டீரியஸ் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே என்ன நடக்குது அதான் ஸ்டோரி வந்தோம் நம்ம வந்து அதோட எக்ஸ்டெண்ட் தான். ஸோ மூலத்தில் அந்த ஆதியில் வந்து என்ன நடந்தது, எப்படி இருந்தது, we didn't have any reference for this film. ஸோ பேசிக்கலி நாங்கள் வந்து இது எழுதும் போது ஒரு ரைட்டிங் ஸ்டேஜ்லேயே we had one research team. So அந்த தெய்வ நர்த்தகாஸ், அப்புறம் சம் ப்ரொஃபஸர்ஸ், இந்த மாதிரி அதை பற்றி நிறைய படித்தவரை கூட நம்ம வந்து டிஸ்கஷன் பண்ணி ஒரு ஸ்கிரிப்ட், ஒரு ஸ்டோரி ஆனதுக்கப்புறம் ஒரு ஸ்கிரிப்டாக ஒரு ஸ்க்ரீன் பிளே டைலாக் வந்ததுக்கப்புறம் ஒரு நிறைய வாட்டி நம்ம வந்து நரேஷன் கொடுத்துட்டே இருக்கோம். ஸோ ஃபஸ்ட் பர்சன் தட் இஸ் அரவிந்த் கஷ்யப். இந்த மாதிரி ஒரு ஃபஸ்ட் பார்ட் ஆகட்டும், இந்த சாப்டர் 1 ஆகட்டும், நான் என்ன ஒரு நினச்சேன், நாங்கள் என்ன ஒரு எழுதும், ஒரு இந்த மாதிரி ஒரு ஐடியா, ஒரு விஷன் வச்சுக்கிட்டு வந்தப்போ ஐ திங்க் இந்த மாதிரி ஒரு டெக்னீஷியன்ஸ் இருந்தால் அந்த படம் எந்த அளவுக்கு வர முடியும், அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் காந்தாரான்னு நினைக்கிறேன் நான் வந்து. ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங் டெக்னீஷியன் டீம். ஸோ நான் நடிச்சுக்கிட்டு டைரக்ட் பண்ணிக்கிட்டு அங்கே வந்து நடக்கிற என்னென்னா என் ஊரில் தான் படம். ஸோ மொத்த காந்தாரா வந்து அந்த கெராடி, குந்தாபுரம், முதூர் இங்கே தான் நம்ம ஷூட் பண்ணோம். ஸோ அரவிந்துக்கெல்லாம் வந்து வரும் டிஓபியாக சும்மா கேமரா வச்சுக்கிட்டு ஒர்க் பண்ணுறது கிடையாது. ஸோ இட் வாஸ் லைக் அவனும் ஒரு ஷோல்டராக எனக்கு வந்து ஒர்க் பண்ணியிருக்க படத்தோடைய ஒரு குவாலிட்டிக்காக, அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆடியன்ஸுக்கு கிடைக்கணும் அந்த மாதிரி ஒரு தாட்டில். ஸோ தேங்க்யூ முக ஃபார் தேட். அண்ட் பெங்கலான், ஸோ ஒன் ஆஃப் த பெஸ்ட் சஜஷன் அரவிந்த் எனக்கு கொடுத்தது. பிகாஸ் பெங்கலான் இந்த மாதிரி ஒரு ஸ்கேலில், இந்த மாதிரி ஒரு வேர்ல்ட் பில்டிங்கில், இட் இஸ் நாட் அபவுட் ஸ்கேல்னு ஒரு சும்மா செலவு பண்ணிட்டு ஏதோ ஒரு பண்ணுறது கிடையாது. ஆனால் அந்த ஸ்டோரியில், அந்த ஸ்க்ரீன் பிளே இருக்கிற ஸ்கேல், அதில் இருக்கிற டீட்டெயில்ஸ், ஸ்பெஷலி அந்த கிங்டம், இந்த பேலஸ் ஆகட்டும், ஒரு போர்ட் ஆகட்டும், அந்த ட்ரைபல் செட்டில்மெண்ட் ஆகட்டும், இந்த மாதிரி எல்லாமே எலிமெண்ட்ஸ் கொண்டு வரும்போது ஸ்டோரி செட் இன் 4th century 5th century மாதிரி தான் இருக்குது. அப்போ வந்து நம்ம நிறைய டிஸ்கஷன் லாஸ்ட் 1.5 year பிஃபோர் கோயிங் டு த ஃப்ளோர், நாங்கள் பெங்கலான், அரவிந்த் எல்லாருமே அந்த டிஸ்கஷன் பண்ணிட்டு இது எப்படி நம்ம கொண்டு வரலாம், ரொம்ப ரியலிஸ்டிக்காகவும் இருக்கணும், சேம் டைம் இந்த சினிமேட்டிக் எக்ஸ்பீரியன்ஸும் கிடைக்கணும் ஆடியன்ஸுக்கு. ஸோ இதுதான் மெயின் தாட் இருந்தது. அந்த டைமில் இல்லை, எங்களுக்கு ஒன்றுமே ரெஃபரன்ஸ் கிடையாது. ஸோ நாங்கள் புக்கில் படிக்கிறது, கேட்குறது, டிஸ்கஷனில் வர்றது, ஒரு இமேஜினேஷன், இந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ நிறைய ஆர்டிஸ்ட், காப்பான ஒரு என்னோட டீமில் இருந்த டிசைனர், ஸோ எல்லா கேரக்டர்ஸு அந்த அந்த லுக் அண்ட் ஃபீல் எல்லாமே சொல்லி தான் அது வந்து நம்ம அதை ஸ்கெட்ச் பண்ணிவிட்டு, அங்கேயும் நிறைய ஸ்கெட்ச் ஆர்டிஸ்ட்டை வச்சுக்கிட்டு ஒரு ஃப்ரேம்ஸை நம்ம க்ரியேட் பண்ணிவிட்டு சில இமேஜஸ் எல்லாம் எடுத்து, ஸோ அது டிஸ்கஸ் பண்ணிட்டு நம்ம வந்து ஒரு இட் இஸ் கம்ப்ளீட்லி அ டீம் ஒர்க். எல்லோரும் வந்து என்னை பற்றி பேசுகிறாங்க, இவர் எல்லாம் சேர்த்து தான் காந்தாரா. நான் வந்து என்னை வந்து சும்மா முன்னாடி நிற்க வச்சுருக்காங்க, அவ்வளோதான். அண்ட் ரமேஷ் சேட்டா சொன்ன மாதிரி இட் இஸ் லைக் 5 years இது நம்ம வந்து என்னுடைய ப்ரொடக்ஷன் ஆகட்டும், நாங்கள் வேறு ஒர்க் பண்ண படம் ஆகட்டும், எல்லாமே ரமேஷ் சேட்டா தான் அவருடைய ஸ்டுடியோவில் தான் டிஐ போயிட்டுருக்கு. ஸோ ஹாப்பி உங்களை எல்லாம் பார்க்குறதுக்கு ஒரு பெரிய சப்போர்ட். ஸோ கர்நாடகாவில் நம்ம ஒரு 2-3 days முன்னாடி தான் ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணோம். ஒரு மிகப்பெரிய ரெஸ்பான்ஸ் ஆல் ஓவர் த வேர்ல்ட். ஸோ அங்கே விட்டு ஸ்ட்ரைட்டாகவே இங்கே வந்துட்டுருக்கோம். இங்கே வந்துட்டுருக்கோன்னா மோஸ்ட் ஆஃப் த அப்லோடிங் ஃபைனல் ஒர்க்கு இங்கே தான் போயிட்டுருக்கு. ஸோ ராஜாகிருஷ்ணன் சப்தா ரெக்கார்ட்ஸில் வந்து ராஜாகிருஷ்ணன் சார் சவுண்ட் டிசைனிங் பண்ணிட்டுருக்காங்க. என்னுடைய எல்லா படம் அவர் தான் பண்ணார். So basically it is all the same team from so many years.
ஸோ அண்ட் ஸ்பெஷலி தேங்க்ஸ் டு எஸ்டிமேட்டா அண்ட் பிருத்விராஜ் சார். நம்ம படமை வந்து லாஸ்ட் டைம் அவர் சொன்ன மாதிரி எங்கே இருந்த படம் அவர் எங்கே அவருக்கு கொண்டு போயிட்டு ஆடியன்ஸ்க்கு ரீச் பண்ணது. ஸோ அவருக்கும் ரொம்ப ஆசையாக இருந்தது. நானும் ஒரே ப்ரெஸ் மீட்டுக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் ஷூட்டில் அவருக்கு ஷூட்டை விட்டுட்டு வர முடியல. ஸோ அண்ட் ஃபைனலி மை கோ ஆர்டிஸ்ட் ருக்மிணி அண்ட் ஸ்பெஷலி ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு கேரக்டரில் ஜெயராம் சார் இருக்காங்க. அவரும் இன்றைக்கி ஷூட்டு தான். அதர்வைஸ் எங்களுக்கு ஒரு கேரளாவில் ஒன் மோர் ரெப்ரஸன்டேட்டிவ் மாதிரி இருப்பார் அவர். ஸோ ஹி வாஸ் ஸோ ஹாப்பி நம்ம ஊரில் வந்து பார்த்து. எப்போவுமே கொல்லூருக்கு முகாமிக்க வந்துட்டு இருப்பாங்க அவர். ஸோ அவருக்கு டெம்பிள் வந்த மாதிரி தான். ஸோ ஒன் மோர் டைம் நான் வந்து கொல்லூர் அந்த இடத்துல வந்து ஷூட் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ கிரேட்ஃபுல் டு ஒர்க் வித் ஹிம் அண்ட் குல்ஷன் தேவையா. இந்த மாதிரி நிறைய டேலண்ட்ஸ், அற்புதமான கலாவிதர் எல்லாருமே வந்து நடித்தாங்க இந்த படத்தில். பெரிய டெக்னீஷியன்ஸ் எல்லாம் வந்துட்டாங்க. அண்ட் ஸ்பெஷலி இது எல்லாத்துக்குமே இவர் எல்லாருமே பில்லராக இருந்தால். ஆனால் அந்த பில்டிங் கட்டின இடம் வந்து ஹொம்பாலே ஃபிலிம்ஸ். விஜய் கிருகந்தூர் ஒரு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட் எங்களுக்கு. ஒரு அரவிந்துக்கு அஸ் அ டியூபி அவனுக்கு என்ன வேணும் ஒன்றுமே ஒரு குறை இல்லாமல் பார்த்துக்கிட்டு பெங்லான் வந்து ப்ரொடக்ஷன் டிசைன் பண்ணும்போது அந்த செட்டுக்கு வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவான ஒரு செட்டை போடணும். அந்த மாதிரி இருந்தால் அதில் டீட்டெயிலாக உட்காந்துட்டு வேலை பண்ணிவிட்டு இன்னைக்கு வரைக்கும் நம்ம கூடவே ட்ராவல் பண்ணியிருக்காங்க. இப்போவும் வந்து நார்மலி எந்த ப்ரொடியூசரும் வந்து அந்த அளவுக்கு இன்வால்மெண்ட் இருக்காது. ஸோ அவ்வளோ நம்ம கூடவே ட்ராவல் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணிட்டு வந்துருக்காங்க. ஹொம்பாலே ஃபிலிம்ஸ் இஸ் இந்தியாஸ் ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் பவர்ஃபுல் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் அண்ட் மோஸ்ட் சக்ஸஸ் ரேட் இருக்கிற ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ். அந்த மாதிரி ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் நம்ம கூட இருக்கும்போது அத்தனை டெக்னீஷியன்ஸ்க்கு ஒரு இன்ஸ்பிரேஷனலாக ஒரு புஷ் இருந்தது. ஸோ October 2 வந்துட்டு இருக்கோம். எல்லா சேம் லவ் பிளெஸ்ஸிங்ஸ் வேணும் எங்களுக்கு. அண்ட் ஈவன் அஜினீஷை மிஸ் பண்ணிட்டேன். இந்த டைமும் பியூட்டிஃபுல்லான மியூசிக் இருக்கும். பியூட்டிஃபுல் வெரி த்ரில்லிங் பிஜிஎம் இருக்கும் படத்தில். எல்லாரும் 2 வாங்க, தியேட்டரில் சந்திப்போம். தேங்க்யூ.